ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனை கண்டடைவது, கடவுளை கண்டடைவது எப்படி? தொடர் போதனையை நாம் கேட்டுக்கொண்டே வருகிறோம். இதற்கு இன்னொரு பெயர் கொடுக்கலாம் என்று சொன்னேன், ஜீசஸ் ரெவலேஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு. வார்த்தையில் அவர் தன்னை வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். இது உங்களுக்கு 13வது பகுதியாக இருக்கிறது. ஏற்கனவே நாம் ஞாயிற்றுக்கிழமை இரவு, செவ்வாய் இரவு, ஸ்தோத்திரம், இந்த நாட்களில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு வருகிறோம். இணையதளம் வழியாக என்னோடு இணைகிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்குள்ள தலைப்பு, நீங்கள் தேவை. யூ ஆர் எ நீட் பீப்புள். நீங்கள் தேவையான மக்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை குறித்து வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம். ஏற்கனவே நாம் இந்த பகுதியை பல முறை வாசித்திருக்கிறோம். உங்களுக்கு மெமரி ஆயிருக்கணும், அப்படி தானே? உங்களுடைய மைண்டில் செட் ஆகிருக்கணும். நம்ம இதனுடைய வார்த்தையை தியானிக்கிறோம். 1 கொரிந்தியர் 6:17, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான். 19ஆம் வசனம், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? உங்களுக்கு தெரியுமா? கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியாக இருக்கிறான். உங்களுக்கு தெரியுமா? உங்கள் சரீரம் தேவனாலே பெற்றது, உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்தாவினுடைய ஆலயமாக இருக்கிறது என்று நீங்கள் உங்கள் உடையவர்கள் அல்ல என்று நீங்கள் அறிகிறீர்களா? அறிந்திருக்கிறீர்களா? புரிந்திருக்கிறீர்களா? தெரிந்திருக்கிறீர்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் எப்படி இருப்பான்? சொல்லுங்க. அவரோடு இசைந்து இருப்பான். இயேசு தம் சீஷர்களை பார்த்து இவ்விதமாக சொன்னார், ஐ எம் ஏ ட்ரூ வைன். நன்மையான திராட்சை ரசம் என்று சொன்னார். நன்மையான திராட்சை செடி என்று சொன்னார். நீங்கள் கொடியானவர்கள் என்று சொன்னார். புரிந்து கொள்ளணும். உங்களை எப்படி பார்க்கணும்? கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவர்களா பார்க்கணும். இந்த சரீரம் நான் அவரால் பெற்றதாக பார்க்கணும். செகண்ட், உங்களில் ஆவியானவர் தங்கியிருக்கிறதை நீங்கள் பார்க்கணும். தேர்டு, ஃபோர்த்து, என்னுடைய கிறிஸ்து திராட்சை செடியாக இருக்கிறார், நான் கொடியாக இருக்கிறேன் பார்க்கணும். பிரச்சனையே தீர்ந்தது. அங்குதான் அவரை கண்டடைய முடியும். நமக்கு திருச்சபையை வேறு விதமாக எங்களை போன்றவர்கள் அடையாளமிட்டு காட்டிவிட்டார்கள். ஜோமனுங்க வெளிப்படுவார். வெளிப்படுவார், அதில் தப்பு ஒன்றும் கிடையாது. ஆவில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசி கரகோஷம் எழுப்பி நாம் கதறி ஜெபிக்கும் பொழுது ஆண்டுடைய பிரசன்னத்தை நீ பார்க்கலாம். அது உண்மை, அது தப்பு இல்லை. ஆனால் அது வழி அல்ல. இப்போ வழி எது? நான் கர்த்தரோடு இசைந்து இருக்கிறேன். ஒரு வழி எது? நான் அவருடையவன் அல்ல. வேற வழி எது? என் சரீரம் அவரால் பெற்றது. அதுக்கப்புறம் அவர் என்னில் தங்கியிருக்கிறார் ஆவியாக. என் ஆவியின் மனுஷனுக்குள்ளே அவர் ஆவியாக தங்கியிருக்கிறார்.
அவர் திராட்சை செடி, நான் கொடியாக இணைக்கப்பட்டு இருக்கிறேன். அங்குதான் தேவனை, கடவுளை கண்டடைகிற ஓப்பன் டோர் உங்களுக்கு கிடைக்கிறது. ரொம்ப சிம்பிள். நீங்க ரொம்ப தவம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மோசே போல 40 நாள் மலை மேலே ஏற வேண்டிய அவசியம் இல்லை. அது பழைய ஏற்பாடு. அந்த மாடலை கொஞ்சம் அப்படி வைப்போம். இயேசு சொன்ன மாதிரிக்கு நம்ம வந்துடுவோம். அவருடைய அடிச்சுவடுக்கு நம்ம வந்துடுவோம். ஓகே, ஸ்தோத்திரம். இயேசு மெய்யான திராட்சை செடி என்று சொன்னது யோவான் 15ஆம் அதிகாரம். இயேசு கிறிஸ்து செடி, அடிமரம், ஈசாயின் அடிமரம். அவர் அடிமரம், ஈசாயின் அடிமரம். உலகத்திற்கே அவர் தான் அடிமரம். உலகத்தில் உள்ள ஜீவராசிகளுக்கும் அண்டாசர உலகங்களுக்கும் அவரே அடிமரம். அவர் தான் பேஸ். அந்த பேஸ் மேலே தான் நீங்கள் கட்டப்பட்டு வர்றீங்க, கட்டடமாக, மாளிகையாக. பாருங்க, அப்படி பாருங்க. அவர் மேல் கட்டப்படுகிற மாளிகையாக, கட்டடமாக பாருங்க. ராயல் பில்டிங் அவங்கள பாருங்க. அதுதான் உங்க லைஃப். அங்கதான் அவரை கண்டடைய முடியும். எபேசியர் 5:23 முதல் 33 வரைக்கும் வாசித்து பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து தலையாக இருக்கிறார், நாம் சரீரமாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நாம் அவருடைய எலும்புக்குரியவர்களாக இருக்கிறோம் என்றும் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஓகே, யூ அண்டர்ஸ்டாண்ட்? இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? தலையாக இருக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? சரீரமாக இருக்கிறோம். நாம் எலும்பாக இருக்கிறோம். உண்மைதானா? வாசித்து பாருங்க. நான் பிரசங்கித்தாலும் வசனத்தை பாருங்க. ஸ்தோத்திரம். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாமிசத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்கள், அவருடைய மாமிசத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். இருக்கிறதா? ஸ்தோத்திரம். 23 இருந்து நீங்க வாசிக்கும் பொழுது, கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல. 23 கிறிஸ்து தலையாக இருக்கிறார். 30 நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம். அப்போ என்ன ரிலேட்டிவ் பார்த்தீங்களா? அங்கதான் அவரை கண்டுபிடிக்கிற இடம். அந்த லைஃப் இல்லாட்டா, அந்த வாழ்க்கை இல்லாட்டா, அந்த புரிதல் இல்லாட்டா, நான் அவர் எனக்கு தலையாக இருக்கிறார், அவர் எனக்கு அடிமரமாக இருக்கிறார், நான் கர்த்தரோடு இசைந்து இருக்கிறேன், அவரோடு ஒரு ஆவியாக இருக்கிறேன், என் சரீரத்தின் ஆவிக்குள்ளே அவர் பரிசுத்தாவின் தங்கி இருக்கிறார், என்னை தேவாலயமாக மாற்றியிருக்கிறார். இப்போ இலகுவாக மாற்றி வைக்கப்பட்டிருக்கிற அந்த காரியத்தின் வழியாக அவரை கண்டுபிடிப்பதற்கு எல்லாம் இலகுவாக, ஈஸியாக வைக்கப்பட்டிருக்கிறது. பட் எங்களை போன்ற ஆசாமிகள் கடினமாக்கி விட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இது ஏன் கடினமா மாறுச்சுன்னா, இந்த வார்த்தைகளை புரியாம, அறியாம, தெரியாம இருக்கிற வரைக்கும் போதிக்காம மாறிவிடுகிறோம். அவ்வளவுதான். பிரைஸ் காட். அப்போ தலை கிரைஸ்ட், ஹெட் அவர் தான், பாடி நீங்க. இப்படி இசைந்திருக்கும் போது நீங்க தேவையா தேவையில்லையா? அதான் நீங்கள் தேவை. யூ ஆர் எ நீட். நீங்கள் தேவை உள்ளவர்கள். அவர் சரீரங்க, அவர் அடிமரங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் திராட்சை செடி, அடிமரம், ஈசாயின் அடிமரம். அப்போ அது மேல கிளை வேணும், கொப்பு வேணும். அதுதான் நீங்க. அவர் தலைங்க, நீங்க சரீரங்க. அப்போ நீங்க தேவை இருக்கீங்களா இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் தேவை இருக்கிறேனா இல்லையா என்பதை யோசித்து பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ
தேவன் எப்படி இருக்கிறார்? அவர் அடிமரமாக, செடியாக, நான் கொடியாக. ஆண்டவரே, நீங்கள் செடியாக இருக்கிறீங்க, நான் கொடியாக உம்முடைய செடியில் கொடியாக இசைந்திருக்கிறேன். நீங்கள் தலையாக இருக்கிறீங்க, நான் சரீரமாக உங்களில் இணைந்திருக்கிறேன் என்கிற அந்த மெமரி, அந்த ஞாபகம் அடிக்கடி நமக்கு தேவை. அதுதான் சேஃப்டி, அதுதான் பாதுகாப்பு, அதுதான் வாழ்வு, அதுதான் பிரகாசமான எதிர்காலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னைக்காவது நீங்க இயேசு அடிமரம், இயேசுவே நீர் அடிமரமாக இருக்கிறீர், நான் கிளையாக இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீ எனக்குள் தங்கியிருக்கிற பரிசுத்தனுடைய ஆலயமாக இருக்கிற ஆண்டவரே தேவரே, நீர் எனக்கு தலையாக இருக்கிறீர், நான் சரீரமாக இருக்கிறேன் ஆண்டவரே என்று உங்களை பார்த்தது, அப்படி பேசியது, அப்படி ஜெபித்தது, அப்படி யாராவது சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு உண்டா? இல்லை என்றால் இன்று முதல் அதை ஆரம்பியுங்கள். அதுதான் தேவனை கண்டடைவதற்கு வழியும் தேவனோடு உறவு கொள்வதற்கு உறவாக இருக்கிறது. சில நட்புக்கு அடையாளமாக நகையும் சதையுமாக இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். இங்க என்ன வாசிக்கிறோம் என்றால் தலையும் சரீரமாக இருக்கிறோம், தலையும் சரீரமாக இருக்கிறோம். அவர் தலையா இருக்கும் போது இந்த சரீரத்திற்கு என்னங்க? இந்த சரீரத்தின் தேவை, இந்த சரீரத்தின் சுகம், இந்த சரீரத்தின் ஆரோக்கியம், இந்த சரீரத்தின் வளர்ச்சி, இந்த சரீரத்தின் பாதுகாப்பு, இந்த சரீரத்தை மகிமைப்படுத்துவது, இந்த சரீரத்தை உயர்த்துவது, இந்த சரீரத்தை சமுதாயத்திலே ஆண்டவரை மகிழ்ச்சியா வைப்பது எல்லாம் தலையுடைய வேலை. அங்கதான் கண்ணு இருக்கு, அங்கதான் காது இருக்கு, அங்கதான் வாய் இருக்கு, அங்கதான் பிரெயின் இருக்கு. தலை இல்லாட்டம் முடிஞ்சது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் தலையில்லாத கிறிஸ்தவர்களை போல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். தலையை வச்சுக்கிட்டு தலையை தேடி எங்கேயோ போறாங்க. நமக்கு தலை அவர். ஆனா இந்த பகுதியை சினிமாவில் உள்ளவங்க எடுத்துக்கிட்டாங்க தலை அப்படின்னு சொல்லி, அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே நான் தாண்டா உனக்கு தலை அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாரு. நம்ம டைட்டில் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவனே, நீங்கள் தலையாக, நான் சரீரமாக, நீங்கள் எலும்பாக எனக்கு இருக்கிறீங்க என்று உங்கள் தேவனை பார்த்து பேசுங்கள். தலை உங்களோடு இணைந்து செயல்படாதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒரு மரத்தையும் ஒரு செடியும் பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வரணும், இந்த அடிமரம் இயேசு, மேலே இருக்கிறதுலாம் நான் தான். எப்படி ஒரு மாமரத்தை பார்த்தீங்கன்னா இந்த அடிமரம் இயேசு, மேலே இருக்கிறதுலாம் நான் தான். அவ மேலே எப்படி இருக்கணும்? உளுத்து போய் காஞ்சி போய் ஒண்ணுக்கும் இல்லாம, காய் இல்லாம, பூ இல்லாம, ஒண்ணுமே இல்லாம அப்படியே இருக்கணும். அதுவா மரம்? அடிமரத்துல இருந்து அதுவா கிளம்பி வரும்? அது நல்ல வாழ்க்கையா? அடிமரமா அவரை வைத்துக் கொண்டு மேலே இருக்கிற நாம, ஸ்தோத்திரம் உண்டாவதாக, காஞ்சி போய் சொறி பிடிச்சு போய் ஒண்ணும் இல்லாம, கனி இல்லாம, ஃப்ரூட்ஸ் இல்லாம, கேன்சர் கனியோட, கதிருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, டியூமர் கனியோட, ஸ்தோத்திரம் உண்டாக, கண் தெரியாத கரியோட, ஸ்தோத்திரம், கர்ப்பப்பை பிரைஸ்கா ஸ்தோத்திரம் உண்டாவதாக, டியூமர் அதுல கனியாக இப்படி இருக்கிறதே அது ஒரு மரம்? அது இல்லவே இல்லையே. நீங்க பார்த்து கேளுங்க. நீங்க அடிமரம் ஆண்டவரே, நான் மேல இருக்கிற கிளை, இந்த கிளைக்குள்ள இதெல்லாம் இருக்கக்கூடாது ஆண்டவரே. நான் கிளை ஆண்டவரே, இதற்குள்ள அதுக்குள்ள இதெல்லாம் இருக்கக்கூடாது.
இதெல்லாம் இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உங்க உறவு ஏன் உறவு, அடிமரமும் கிளையும் போல உங்க உறவு ஏன் உறவு. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்க தலை, நான் சரீரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்க தலையா இருந்து இந்த உடலுக்கு கேடு இருக்கலாமா? ஓ காட் ஸ்தோத்திரம். நீங்க அடிமரமா இருந்து கிளையாக இருக்கிற நான் பிரைஸ் காட் ஸ்தோத்திரம் உண்டாவதாக நோய் பிடித்து இருக்கலாமா? ஹலோ, இதுதான் கிருபையின் வெளிப்பாடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபையை நமக்குள்ள செஞ்சு வச்சிருக்கிற ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போ நல்லா கவனிங்க. உங்களுக்கு நீங்களே சொல்ல வேண்டும், நீங்கள் அடிமரம், நான் கிளை ஆண்டவரே. நீங்கள் மிகுந்த கனி கொடுக்க அந்த அடிமரத்தில் உங்களை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கனி கொடுக்கிற மரத்தை பாருங்கள். இந்த மரத்தை போல என்னை கனி கொடுக்க வைத்திருக்கிறார். அவர் அடிமரமாக இருக்கிறார். இதுதான் என் லைஃப், இதுதான் என் வாழ்க்கை, இப்படிதான் என் படைப்பு. இந்த மரம் அடிமரத்திலிருந்து எவ்வளவாய் கனி கொடுக்கிறதோ, எவ்வளவாய் பூத்து குலுங்கிறதோ, அதுதான் என் லைஃப், அதான் என் வாழ்க்கை. ஸ்தோத்திரம். இவமாகவே நான் கனி கொடுக்கப்பட அழைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த அடிமரத்தோடு இந்த முருங்கை மரம், இந்த தென்னை மரம், இந்த ஸ்தோத்திரமுண்டாவதாக மாமரம், இந்த பலாமரம் அடிமரத்தோடு இணைந்து இவ்வளவு பூத்து குலுங்குதே, இவ்வளவு கனி கொடுக்கிறதே, இதுதானே என் லைஃப். இதற்கே இந்த லைஃபா இருக்கும் என்றால் நான் அடிமரமாகிய கிறிஸ்துவோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன், அதுதான் என் வாழ்க்கை, நான் இசைந்திருக்கிறேன் என்று பேசுங்கள். அவர் பேசுவார். அவர் பேசும் கடவுள். அவர் கண்டடைவது அங்குதான். அங்க இணைஞ்சிருக்கிற நீங்க தானே பேசலாமா ஈஸியா? இன்னொரு நபர் உங்களுக்காக பேச அவசியம் இல்லையே. நீ அங்க இணைஞ்சிருக்கீங்களே, அவர் உங்களுக்கு தலையா இருக்கிறார. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு நபரை வீட்டில் பாருங்கள். உங்கள் நண்பரையோ மனைவியோ புருஷனையோ பார்த்த உடனே நீங்க இவருடைய உடலில் எப்படி தலை இசைந்திருக்கிறதோ, இவருடைய உடலில் எப்படி எலும்பு இசைந்திருக்கிறதோ, இயேசுவே இதே போல்தான் நான் உங்களுடைய தலையோடு இசைந்திருக்கிறேன், உங்களுடைய எலும்புக்குரியவராக இருக்கிறேன் என்று உங்கள் ஆவிக்குள் பேசுங்கள். ஆவியின் தேவனுடன் பேசுங்கள். ஆவியின் பிதாவோடு பேசுங்கள். God is good. ஏன் ஆவியோடு பேச சொல்கிறேன் என்றால், அவரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியாக இருக்கிறான். ஒன் ஸ்பிரிட். அவரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியாக இருக்கிறான். அங்குதான் பேசுதல், அங்குதான் உறவு. எனக்குள் இருக்கிறார் கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாக இருப்பது போன்று என் ஆவியும் இருக்கிறது. என் உள்ளான ஆவியின் மனிதன் அவரோடு பேசுவதற்காகத்தான் அந்த உள்ளான ஆவியை எனக்குள் வைத்திருக்கிறார். அவரும் ஆவியாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். உங்களையும் கிறிஸ்துவையும் இணைப்பது எது என்றால் உங்களுடைய ஆவி, தேவனுடைய வார்த்தை. ஸ்தோத்திரம். ஆகவே இப்படி இணைக்கப்பட்டவர்கள் அவருக்கு தேவை. அவருக்கு யார் தேவை? இப்படி அவர் தலையாக, சரீரமாக, அவர் அடிமரமாக, செடியாக, நாம் அவருடைய எலும்பாக, ஸ்தோத்திரம் உண்டாவதாக, இப்படி இணைக்கப்பட்டவர்கள் ஆவினால் அவரோடு இசைந்து ஒரே ஆவியாக இருக்கிறவர்கள் அவருக்கு தேவையானவர்கள். அவருக்கு தேவை நீங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனுக்கு தேவை ஆவியுடன், ஆவியின் தேவனோடு இசைந்து பேசுகிற மனிதன், இசைந்து இருக்கிற மனிதன் தேவை. எப்படி? உங்களுக்கு புரிகிறதா? தேவனுக்கு தேவையார்? ஆவியுடன் ஆவியின் தேவனோடு இசைந்திருக்கிறவர்கள் தேவை. நீங்கள் யார்? ஸ்பிரிட் மேன், ஆவியின் மனிதர்கள். தேவன் யார்?
ஆவியின் தந்தை, ஆவியின் பிதா. இந்த ரெண்டும் கனெக்ட் ஆகுது. மனசுலையும் அறிவிலையும் உணர்விலையும் நம்ம தேடுறோம். அதான் பிரச்சனை. அப்படி தேட நமக்கு போதிச்சிட்டாங்க. கதிரபதற்கு ஸ்தோத்திரம். இப்படி ஆவியின் மனிதன் ஆவியின் தேவனோடு இணைகிற அந்த இணைப்பு, அங்குதான் என்ன இல்லைன்னா யூதன் இல்லை, கிரேக்கன் இல்லை, ரோமன் இல்லை, ஆண் இல்லை, பெண் இல்லை, அடிமை இல்லை, சுயாதீனன் இல்லை, பாஸ்டர் இல்லை, தீர்க்கதரிசி இல்லை, எவாஞ்சலிஸ்ட் இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், விசுவாசி என்பது இல்லை. கிறிஸ்துவுக்குள் எல்லாம் ஒன்றாக இருக்கிறார்கள். சூப்பர் நேச்சுரல் யாரு? அவர் பாஸ்டரா? ஓகே, ஆமாதான். அவர் இல்லாமல் இதை கற்றுக் கொடுக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்காக தான் எங்களை வைத்திருக்கிறார், சரியான ரூட்டை கொடுப்பதற்கு. ஸ்தோத்திரம். ஆகவே எங்களை ரூட்டை வச்சிருந்தாலும் கற்றுக் கொடுக்க இருந்தாலும் நாங்கள் எப்படி தேவனோடு தொடர்பு கொள்வோமோ அப்படி உங்களுக்கு தொடர்பு கொள்வதற்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம் வேதத்தின் முறையில். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு தேவை யார் தேவை? ஆவியோடு இசைந்து இருக்கிறவர்கள். ஸ்தோத்திரம். தேவாலயம் அமைக்கப்பட்டு உள்ளே தங்கியிருக்கிற ஆவியானவர் தங்கியிருக்கிற இடமாய் கொடுத்தவர்கள், அவர் அடிமரமாக கிளையாக இருக்கிறவர்கள். ஸ்தோத்திரம். அவர் தலையாக உடலாக இருக்கிறவர்கள். இந்த ஆவியின் தேவனோடு ஆவியாக பேசுவதற்கு தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கு யாராம் இருக்கலாம். அவன் யூதனாக இருக்கலாம், இணையலாம், கிரேக்கனாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். ஸ்தோத்திரம். சிறுபிள்ளையாக இருக்கலாம். ஸ்தோத்திரம். வர்ஷிப் லீடராக இருக்கலாம், சுவிசேஷகராக இருக்கலாம், தீர்க்கதரிசியாக இருக்கலாம். எல்லாரும் அங்கே இணைகிறார்கள். தனது ஆவியுடன் ஆவியாக இசைந்திருக்கிறார்கள். இப்படி இசைந்திருக்கிறவர்கள் தான் என்ன ஆகிறது என்று பார்ப்போமா? 1 Corinthians chapter 12 verse 3. கொஞ்சம் இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஓ காட் ஷியகபரதியம் தரவா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 13 verse 13. எப்படி எனில் ஸ்தோத்திரம் 13 12 இருக்கு. சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருந்து அந்த பிரகாரம் கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீரனாயினும் எல்லாரும் எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் என்னையும் சேர்ந்து, இன்க்ளூடு என்னையும் சேர்ந்து உங்களையும் சேர்ந்து, எல்லாரும் 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 கிறிஸ்துவை தலையாக கொண்ட எல்லாரும், கிறிஸ்துவை அடிமரமாக கொண்ட எல்லாரும், அவருடைய ஆவியோடு இசைந்திருக்கிற எல்லாரும், ஸ்தோத்திரம், ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். தாகம் தீர்க்கப்பட்டோம். ஒரே ஆவினால ஒரே சரீரமாக்கப்பட்டு தாகம் தீர்க்கப்பட்டோம். தாகம் எங்க தீர்க்கப்படுது அங்கதான். வசனத்தை பாருங்க, வசனம் சொல்லுவதை பாருங்க, வசனத்தை பிடிச்சு கொள்ளுங்க, வசனத்தின்படி வாழுங்க. வசனம் தான் ஆவி, வசனம் தான் உயிர், வசனம் தான் ஸ்தோத்திரம் ஜீவன், வசனம் தான் வல்லமை. தாகம் தீர்க்கப்படுவது இங்கே தான் இருக்குதுங்க, வேற எதுக்குள்ளேயும் இல்லை. எந்த மனுஷனாக இருந்தாலும், எந்த மனுஷியாக இருந்தாலும், குடிகாரனாக இருந்தாலும், பிரைஸ் காட் ஸ்தோத்திரம், விளங்காதவர்களாக இருந்தாலும், புரியாதவர்களாக இருந்தாலும், உருப்படாதவர்களாக இருந்தாலும், சீர்கட்டு போனவர்களாக இருந்தாலும், எந்த மனுஷனையும் அடிமரத்தோடு இணைத்து தன்னுடைய தலையோடு இணைத்து அந்த மனுஷனை ஒரே ஆவினாலே தாகம் தீர்க்கிறவர் இவர். தாகம் தீர்க்கிறவர் ஒருவரிடத்தில் நீங்கள் இணைக்கப்பட்டு விடுகிறீர்கள்.
ஸ்தோத்திரம். அப்போ ஒரே ஆவினாலே தாகம் தீர்க்கப்படுகிறோம் என்ற அறிதல் ஏற்படும் போது மட்டும்தான் இங்கு பாரபட்சம் இல்லாத ஆவியாக நாமும் இருக்க முடியும். பாரபட்சம் இல்லாத ஆவியாக, ஸ்பிரிட்டாக இருக்க முடியும். புரிஞ்சுட்டுங்களா? வசனத்தை வாசிக்கணும், வார்த்தையின் செய்தியை கேட்கணும், அதை அப்படியே அபியாசப்படுத்தி நடைமுறை பயிற்சிக்கு கொண்டு வந்து வாழணும். உங்களுக்கு புரியுங்களா? ஒரே ஆவினாலே தாகம் தீர்க்கப்படுகிறோம். கர்த்தரோடு இசைந்து அவரோடு ஒரே ஆவியாக இருக்கிறீர்கள். அவர் அடிமரமாக அவரோடு ஒன்றாகவே இருக்கிறீர்கள். அவர் தலையாக சரீரமாக ஒன்றாக இருக்கிறீர்கள். அங்குதான் தாகம் தீர்க்கப்படுவது, அங்குதான் பேசப்படுவது, எல்லாமே இருக்கிறது. அங்குதான் பாரபட்சம் இல்லாமையே அங்குதான் உருவாகிறது. அங்கதான் கற்றுக்கொள்ள முடியும். இவன் இன்னும் ஒரு, இவன் இந்த தெருவு, இவன் எந்த மொழி, இவன் கருப்பன், இவன் வெள்ளை, இவன் நெட்டையன், இவன் குள்ளன், இவன் படித்தவன், இவன் படியாதவன், இவன் அறுந்து போனவன், இவன் அறாதவன், இதெல்லாம் அங்கே கிடையாது. பாரபட்சம் இல்லை. பிரசங்கிப்பதும் பிரசங்கத்தை கேட்பதும் அப்படியே வாழ்வதும் 1 கொரிந்தியர் 12 படி அதுதான் விசுவாசம். வாழ வேண்டும். இல்லாவிட்டால் நம்முடைய விசுவாசம், என்னுடைய விசுவாசம் விருதாவாக போய்விடும். 1 கொரிந்தியர் 12 வாசித்தலை பார்த்து கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். நம்மை கர்த்தரோடு இசைந்தவராக, ஒரே சரீரமாக, ஒரே ஆவியாக தாகம் தீர்க்கப்பட்டவராக இருக்கிறோம். நல்லா கவனிங்க, நல்லா புரியுங்க. நாம் கர்த்தரோடு இசைந்தவராக. 1 கொரிந்தியர் 6:17. ஸ்தோத்திரம். அவர் தலையாக. எபேசியர் 5:23-30. நாம் சரீரமாக. யோவான் 15:1-5 வரைக்கும் அவர் அடிமரமாக, நான் கிளையாக. 1 கொரிந்தியர் 6:19. என் சரீரத்தில் அவர் ஆலயமாக ஆக்கி உள்ளே குடியிருக்கிறார், ஒரே ஆவியாக. நாங்கள் இங்குதான் தாகம் தீர்க்கப்படுகிறோம். இதை தவிர வேறு என்னும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரோடு இசைந்திருக்கிறபடினாலே, ஒரே ஆவியினாலே நாங்கள் தாகம் தீர்க்கப்பட்டவராகவே இருக்கிறோம். இதை தவிர வேறு எது இருந்தாலும் அது செல்லாத காரியமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். நமக்கு புறம்பான செயல்பாடுகள் 1000 இருக்கலாம். அது தேவை, ஆனால் நாட் நெசசரி. நமக்கு புறம்பான செயல்பாடு சில நிறைய காரியங்கள் இருக்கலாங்க, தேவை. கதிரபுதருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அதெல்லாம் வாழ முடியாது. புறம்பான காரியங்கள் வீட்டுக்குள்ள, குடும்பத்திற்குள்ள, வாழ்க்கையில் எல்லாமே இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆனால் நாட் நெசசரி. அதற்கு முதலிடம் இல்லை. எப்பொழுது முதலிடம் இல்லை என்று வரும் என்றால், கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாக இருக்கிறான். அவர் அடிமரமாக இருக்கிறார், நான் செடியாக இருக்கிறேன். அவர் தலையாக இருக்கிறார், நான் சரீரமாக இருக்கிறேன். என் ஆவிக்குள் அவர் ஆவியாக இருக்கிறார். அப்போதான் இதெல்லாம் நாட் நெசசரி என்கிற எண்ணங்கள் வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சபைக்குள்ளேயுமே என்ன ஆயிட்டுனா, புறம்பான செயல்பாடுகள் பல 1000 உள்ளே வந்து விட்டது. அதுதான் மேலானது என்று வாதாடுகிறார்கள். எதெல்லாம் வாதாடுறாங்களோ கணக்கில் நீங்க வச்சுக்கிங்க. உங்களுக்கு தெரியாது என்ன இருக்கு. ஸ்பெசிஃபிக்கலாக இதெல்லாம் தேவை, இது தேவை, இது தேவை, இது தேவை, இது தேவை, இதெல்லாம் இது ஸ்பிரிச்சுவல் மேன்னா இது இருக்கணும், ஸ்பிரிச்சுவல் லேடினா இதெல்லாம் இருக்கணும், அவங்கள வெளியே இப்படிலாம் அவங்களாம் இருக்கணுங்கிறது இந்த புறம்பான டிசைன் நிறைய வச்சிருக்கிறாங்க. மார்க்கம் போல நம்முடைய திருச்சபையும் இது வேண்டாம் சொன்னாலும் அவங்க கேட்க போற கிடையாது. அது அப்படிதான் இருப்பாங்க. நாங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டா நாங்க போனோம். ஸ்தோத்திரம். சிலர் வந்து மார்க்கமாகவே மதமாகவே இருப்பாங்க. நான் இப்படிதான் வருவேன், இப்படிதான் வருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அது மாதிரி இருந்துட்டு போட்டோம். அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணட்டும். டோன்ட் வரி, நோ, அவங்கள டச் பண்ண வேண்டாம். அவங்களும் சரீரமாக இருக்கிறார்கள். பட் நாட் நெசசரி.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுவாக இருந்துட்டோம் இல்லை இதுவாக இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க கைத்தட்டி ஆராதிக்கிறாங்க, தோத்திரம். இவங்க தட்டாமலே ஆராதிக்கிறாங்க, தோத்திரம். இந்த ரெண்டையும் பார்த்து நான் இடறக்கூடாது, அதுதான் மிக முக்கியம். சிலர் இடருவாங்க, இவன் கையே தட்ட மாட்டேங்கிறான், இது சபையா, இவன் கை தட்டுறான், இது என்ன கூட்டமா. ரெண்டையும் பார்த்து நம்ம விசுவாசத்தில் இடறி போக வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு கத்தி ஜெபம் பண்ணுவாங்க, ஒருத்தர் கத்தாமலே ஜெபம் பண்ணுவாங்க. கத்தி ஜெபம் பண்ண சொல்லுவாங்க பாரு, ஆமையாட்டம் பண்றது, இது ஒரு ஜெபமா, இது சபையாம்பாங்க. ஸ்தோத்திரம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது பாரு கத்துது பாரு, இப்படியா கத்துறது, இது சபையாம்பாங்க. நம்ம ரெண்டையும் பார்த்து எதிர வேண்டாம். அவங்களும் ஓகே, நீங்களும் ஓகே. நீங்க ரெண்டு பேரும் இயேசுவின் சரீரம், நீங்க ரெண்டு பேரும் அடிமரத்தில் இருக்கிறீர்கள், நீங்க ரெண்டு பேரும் கர்த்தரோடு இசைந்திருக்கிற வெளிப்பாடு உங்களுக்கு இருந்தா போதும், எல்லாமே சரியாயிரும். இதை பார்க்கிறவங்க யாரும் இடறி போக வேண்டிய அவசியம் இல்லை. அதை போய் பெருசுபடுத்தி பிரைஸ் காட் ஸ்தோத்திரா அதுக்கு ஒரு வீடியோ போட வேண்டிய அவசியம் இல்லை, சிடி போட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு புரிஞ்சுட்டா? உங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அதுதான் பெரிய பிரச்சனை. சபைகள் புறம்பான காரியங்களை வைத்து சூதாடுற மாதிரி நிறைய பேர் சூதாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வச்சு ஒரு யூடியூப்ல ஒன்று போடுறது, அதை ஒரு 10,000 பேர் 5,000 பார்க்குற நல்ல செய்தி 50 பேர் தான் பார்ப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இதை மாதிரி டுப்பா கூடலாம் 10,000 பேர் பார்ப்பாங்க, 20,000 பேர் பார்ப்பாங்க. ஏன்னா மக்களுக்கு எப்பவுமே ஏதேன் தோட்டத்தில் உள்ள சர்பத்தின் செய்தி தான் அவங்களுக்கு அடிக்கடி தேவை, ஜீவபுரிச்சத்தின் செய்தி அவங்களுக்கு தேவையே இருக்காது. அதுதான் போய் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இது இவர் பாடின பாடல் சினிமா பாடல் ராகமா இல்லது சினிமா இசையா, இவர் எதிலிருந்து இந்த பாடலை எழுதுகிறார், அதுக்கு ஒண்ணு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சரி, நீயே நல்லா பாடு, அவன் அதையே பாடட்டும். நீ ரெண்டையும் பார்த்து நீ இடராத, உன் விசுவாசத்தை விட்டு போயிடாத, அடிமரத்தை விட்டு விலகிறாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலையை விட்டு விலகிறாத. உங்களுக்கு தான் டேஞ்சர், உங்களுக்கு தான் டேஞ்சர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ மேலானது, அதாவது சைடில் உள்ள சைட் டிஷ் புறமான சைட் டிஷ்ல பார்த்தீங்களா, அதுதான் மேலானது. வாதாடுவார்கள், அது அவங்களுடைய சொந்த அபிப்பிராயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் இதை சர்ச்சைக்குரியதாக மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அது நாட் நெசசரியாக இருந்தாலுமே நான் சொல்லுகிறதை கவனிங்கள். வேத வார்த்தையோடு, நீங்க அடிமரத்தில் இணைந்திருக்கிற செடி, நீங்கள் தலையோடு இசைந்திருக்கிற சரீரம். ஓகே ஓகே ஸ்தோத்திரம். நீங்கள் அவரோடு ஆவியில் இசைந்திருக்கிறவர்கள், உங்கள் ஆவியில் அவரோடு இருக்கிறார். ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டவர்கள்தான் ஆண்டவருக்கு தேவை. ஆகவே ஒரே ஆவியாக ஒரே சரீரமாக இருக்கிற மக்கள் மட்டும்தான் தேவனுக்கு நீடாக இருக்கிறது, தேவையாக இருக்கிறது. யுவர் அண்டர்ஸ்டாண்டிங்? அப்போ கர்த்தரோடு ஒரே ஆவியாக இணைக்கப்படக்கூடிய ஜெபம், ஆவியின் ஜெபம், அதான் அவசியம். போன நிகழ்ச்சியில் நான் அதெல்லாம் பேசிட்டு வந்திருக்கிறேன். 2 டைட்டிலையும் மாற்றி பாருங்க. கடவுளை கண்டடைவது எப்படி, நான் யாராக இருக்கிறேன். இதில் 2மே கிராஸ் ஆகி கொஞ்சம் செய்திகள் மிங்கல் ஆகி வரும். ஸ்தோத்திரா. போன 12ஆம் செய்திலேயே நான் இதை சொல்லியிருக்கேன். ஜெபம் எப்படி ஜெபம் அப்படின்னு சொல்லி நான் 11-12 பேசியிருக்கிறேன். ஆவியில் ஜெபம். நம்ம கற்றுக் கொடுத்த ஜெபம் மனசுல, அறிவில், உணர்வுல, குறிப்பில். எத்தனை கிறிஸ்தவர்கள் காட் சர்வன்ட் ஆவியினாலே தேவனோடு பேசுகிறார்கள்? ஏனென்றால் அவர் ஆவியின் தேவன், ஆவியின் பிதா. வார்த்தையை கொண்டு, வேத வார்த்தை ஆவியாக இருக்கிறது, உயிராக இருக்கிறது. உயிராக இருக்கிற அந்த வார்த்தையை கொண்டு ஆவியின் தேவனோடு, ஆவியின் பிதாவோடு, தன் ஆவியோடு எத்தனை பேர் பேசுகிறீங்க? அங்கதாங்க லைஃப் சேஞ்சிங்கே வருது, வாழ்க்கை மாற்றமே உருவாகுது. என்கிட்ட ஒரு தேவ மனிதன் கேட்டார்,
ஒரேடியா நம்ம ஆவிக்குரிய விஷயத்தை விட்டுட்டு பிளஸ்ஸிங்கே நம்ம சுகம், விடுதலை, அற்புதம், ப்ராஸ்பரிட்டி அதையே நம்ம பேசுகிறோமோ அப்படின்னு கேட்டார். எனக்கு கொஞ்சம் புரியல, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் அப்படின்னாரு. ரெண்டும் இல்லாமல் வாழ முடியாது, தகர டப்பாவும் வாழ முடியாது, ஸ்பிரிச்சுவல் மேனலாட்டம் வாழ முடியாது. ஸ்பிரிச்சுவல் மேனாக இருந்துட்டு தகர டப்பாவாக இருந்தா எல்லாம் ஒழுகி போயிடும். இது வேணும் நமக்கு, ஃபஸ்ட்டு இது வேணும், தென் அதை சார்ந்து இதுவும் வேணும். நான் இன்னைக்கு நல்ல வெள்ளை சட்டை போட்டு என்ன பேசுகிறேன்னா, மெட்டீரியல் பிளஸ்ஸிங் இல்லையாமையா, ப்ராஸ்பரிட்டி இல்லாமல் இந்த சட்டை போட்டிருக்கிறேன். இதுதான் காஸ்ட்லி. வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை தான் காஸ்ட்லி. கலர் புடவைய ஒரு 200 ரூபா கட்டிடலாம். ஆனால் சர்ச்சை கட்டிட்டு போகிறாங்களோ ஒயிட் அண்ட் ஒயிட்டு, அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. அதுக்கு தேவை ப்ராஸ்பரிட்டி, பணம் இருந்தால் தான் வாங்க முடியும். ஸ்தோத்திரம். அப்போ ஸ்பிரிச்சுவலில் நம்ம விட்டுட்டோமா? நான் சொன்ன எல்லாமே பெறுவது ஸ்பிரிச்சுவலில். மனம் திரும்புவது ஆவிக்குள்ள, பாவ மன்னிப்பு ஆவிக்குள்ள, விடுதலை ஆவிக்குள்ள, தேவனோட தொடர்பு ஆவிக்குள்ள. அப்போ மனம் திரும்புதலை ஆவிக்குள்ளே கொண்டு வந்து சரீரத்தில் வாழுகிறோம். ஸ்தோத்திரம். புரிஞ்சுட்டா உங்களுக்கு? பாவ மன்னிப்பை ஆவிக்குள் கொண்டு வந்து சரீரத்தில் வாழுகிறோம். சரிதானா? அபிஷேகத்தை உள்ளே பெற்று சரீரத்தில் வாழுகிறோம். சரிதானா? ஓகே. தேவனோடு உள் மனிதனில் தேவனோடு இணைக்கப்பட்டு சரீரத்தில் வாழுகிறோம். சரிதானா? அதுபோல் ஆசீர்வாதத்தை உள்ளே வாங்கி சரீரத்தில் வாழ வேண்டும். முதல்ல அங்க பெற்று சரீரத்தில் வாழ வேண்டும். ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டவர்களை நீங்கள் பின்பற்றவர்களாகி அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் நமக்கு ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டவர்களை பின்பற்றி விசுவாசத்தினாலே நீங்கள் ஆபிரகாமை போன்று ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் பார்த்துருவோமே இது. ஓகே. ஷிபகாராந்தி அந்தரபா உஃபி அங்கபா பாருங்க. தப்பா சொல்லிட்டோன்னா 9ஆம் அதிகாரம் இல்லையோ? ஷியாபகாராந்தி அந்தரபோ ஓ ஷியாக்கபா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 12ஆம் அதிகாரங்க. வருவேன் நான், அதை சரிதானா பார்த்துட்றேன், வெயிட் பண்ணுங்க. இது கொஞ்சங்க. 6 சாப்டர் 6 பார்ப்போமே. ஓகே 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 ஓகே. ஸ்தோத்திரம். 10ஆம் வசனம் 6-10. ஸ்தோத்திரம். உன் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களை ஊழியம் செய்ததினாலையும் செய்து வருகிறதுனாலையும் தமது நாமத்திற்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவே. அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தோடு நீடிய பொறுமையினாலும் சுதந்திரத்திற்கு கொள்வர்களை பின்பற்றவர்களாயிருந்து ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டார்களவா? பிரைஸ் காட். விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொண்டார்களவா? அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள். ஆசீர்வாதங்களை விசுவாசத்தோடு நீடிய பொறுமையோடு சுதந்திரித்துக் கொண்டார்களவா? அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள். அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம். உங்களுக்கு நம்பிக்கையின் பரிபூர்ணம் நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவுபெறும் அப்படியே ஜாக்கிரதையாயிருங்கள். காண்பிக்க வேண்டும் ஆசையாக இருக்கிறோம். ஆபிரகாம் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை ஆணையிடும் போது தம்பிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பெரியலை தானே ஆணையிட்டு நிச்சயமாக உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடி அவன் பொறுமையாக காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். என்ன பெற்றான்? பிளஸிங்கை பெற்றான், ப்ராஸ்பரிட்டியை பெற்றான், ஆசீர்வாதத்தை பெற்றான், செழிப்பை பெற்றான். வேதனை சொல்றது, அப்படி பின்பற்றினவர்களை விசுவாசத்தோடு நீடிய பொறுமையோடு ஆசீர்வாதத்தை பின்பற்றினவர்களை நீங்கள் பின்பற்றவர்களாகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதத்தை பின்பற்ற ஒன்றும் தப்பு கிடையாது. தேவை உங்க பிள்ளையை படிக்க வைக்க,
உங்கள் பிள்ளை நீட்டில் எக்ஸாம் பாஸ் பண்ணால் எம்பிபிஎஸ் படிக்க வைக்க, பிஇ படிக்க வைக்க, எம்ஏ படிக்க வைக்க, நீங்கள் குடியிருக்க ஒரு வீட்டுக்கு தேவை. எப்பவும் நடந்தால் போக முடியும். ஒரு சைக்கிள் வாங்க வேண்டாம், காசு வேண்டாம். ஒரு பைக் வாங்க வேண்டாம். பைக்கில் 25 வருஷமாக போயிட்டு இருக்க முடியும். ஒரு சின்ன ஒரு காராக வாங்க வேண்டாம். ஒரு 4 லட்சத்தில் அதுக்கெல்லாம் எங்கே போகும் காசு? ப்ராஸ்பெக்ட் இருந்தால் தான் வாங்க முடியும். ஸ்தோத்திரம். நம்ம சப்ஜெக்டை விட்டு வெளியே போக வேண்டாம். திருப்பி நான் சப்ஜெக்டில் வந்துடுறேன். வாயில் வந்துட்டு ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தரோடு ஒரே ஆவியாக இணைக்கப்படக்கூடிய ஜெபம், ஆவியின் ஜெபம். கொஞ்ச நாள் உங்க மனசுல கத்துறது, உங்க அறிவுல கத்துவது, உங்க மனசுல பிரைஸ் காட் ஜெபம் பண்ணுவது, உங்கள் புத்தியை கொண்டு ஜெபம் பண்ணலாம் கொஞ்சம் நிப்பாட்டிட்டு உங்க ஆவியில ஆவியின் தேவனோடு உறவு கொண்டு ஜெபம் பண்ணுங்களேன். பேசி பாருங்களேன். ஏனென்றால் கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவன் ஒரே ஆவியாக இருக்கிறான். அவர் யாரு? அடிமரம். நீங்க யாரு? கிளை. அவர் யாரு? ஹெட், தலை. நீங்க யாரு? பாடி. அவர் எங்க இருக்கிறார்? பரிசுத்த ஆலயமாக்கி உங்களுக்குள் இருக்கிறார். அப்ப எப்படி தொடர்பு கொள்ளணும்? ஆவியினால் ஆவியின் தேவனோடு ஜெபிக்க வேண்டும், பேச வேண்டும். கடவுளை கண்டடைவது அங்கு இருக்கிறது. அப்போ ஒரே ஆவினால் இணைக்கப்படக்கூடிய ஜெபம் இல்லாமல் வெளிப்பிரகாரமான ஜெபம் அநேகருக்கு இருக்கிறது. ஸ்தோத்திரம். வெளிப்பிரகார ஜெபம் அநேகருக்கு இருக்கிறது. பொதுவான ஜெபம் அநேகருக்கு இருக்கிறது. அனுபவ ஜெபம் அநேகருக்கு இருக்கிறது. ஒரே ஆவியாக இணைந்த தேவனோடு உறவு கொண்டு பேசுகிறது இல்லை. அதான் பரிதாபம். இதுதான் திருச்சபையினுடைய பரிதாபம். உங்கள் ஆவிதான் மகா பரிசுத்த தலம். உங்கள் ஆவிக்குள் ஜெபித்து ஆவியான தேவனிடம் ஆவியாக மாறுவது மட்டுமே தேவனை தேடுகிற மனிதனாக இருக்கிறான். இவன் தான் அவருக்கு தேவை. அப்போ நம்ம நம்ம வாய் பேசும். ஆண்டவரே தோத்திரம், ஆண்டவரே குழந்தை இல்லாமல் இருக்கிறான், ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை இல்லாமல் இருக்கிறான், ஆண்டவரே ஆண்டவரே நான் சுகை இல்லாமல் இருக்கிறேன், ஆண்டவரே ஆண்டவரே என் புருஷன் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறான், ஆண்டவரே ஆண்டவரே என் மனைவி சர்ச்சைக்கு வர மாட்டேங்கிறான், ஆண்டவரே ஆண்டவரே என் பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை திருந்தாத பிள்ளைகளா இருக்குது, ஆண்டவரே ஆண்டவரே சொல்லி நம்ம வாய் பேசி ஜெபம் பண்ணோம். வாய் பேசி ஜெபம் பண்ணோம். வாய் பேசி ஜெபம் பண்றீங்களா? வாய் பேசணும், நல்லது. அதுதான் வாயை கொடுத்துருக்கிறார், பேசுவதற்கு, துதிப்பதற்கு, ஜெபிப்பதற்கு. ஆனால் உங்கள் தேவன் ஆவியின் தேவன். உங்கள் ஆவியில் அவரோடு பேசுங்கள். அதில் இருக்கிற டேஸ்ட்டை பாருங்க, அங்க இருக்கிற மதுரத்தை பாருங்க, அங்க இருக்கிற இணைப்பை பாருங்க, அங்க உருவாகிற கவுடைய உறவை பாருங்க. ஆவியின் தேவனுடன் ஆவியாக பேசுவது சிலருக்கு புரியாத ஒன்றாக இருக்கலாம், ஆரம்பமாக இருக்கலாம். ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் உங்களை தேவனை விட்டு பிரிக்க முடியாது. உங்கள் சரீரத்தோட நீடு எல்லாமே தேவைப்படும், சந்திக்கப்படும். ஏன்னா அவர் தலையாக இருக்கிறார், நீங்கள் சரீரமாக இருக்கிறீங்க, நீங்கள் அவரோடு இணைஞ்சிருக்கீங்க உங்கள் ஆவியில். கதிரவதற்கு ஸ்தோத்திரம். உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, நான் உம்மோடு இருக்கணுமே, உம்மை போல் மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே, ஓடும் நதியின்
ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே, எல்லா நாளும் கனிகள் கொடுக்கணுமே, எல்லா நாளும் கிளைகளோடு கனிகள் கொடுக்கணுமே, நானும் மோடு இருக்கணுமே. இந்த பாட்டை பாடின உடனே நம்ம மாமிசம் இணையாம நம்முடைய ஆவி தேவனுடைய இணைந்து பார்த்தீங்களா? கதிராமுதருக்கு ஸ்தோத்திரம். வாயில் பேசி அவனோட உறவு கொள்கிறோம், உண்மைத்தான். யூ ஆர் எ ஸ்பிரிட் மேன். நீங்கள் ஆவியன் மனிதன். தேவன் யார்? ஸ்பிரிட் காட், ஆவியன் தேவன். உங்கள் ஆவியோடு நிமிர்ந்தோறும் பேசலாம், அடிக்கடி பேசலாம், மணிக்கணக்கில் பேசலாம், எப்பொழுதும் பேசலாம், எந்த இடத்திலிருந்து பேசலாம், எங்க அமர்ந்திருந்தும் பேசலாம். ஸ்தோத்திரம். ஒன்று செய்யுங்க, விடுதலையை பற்றி ஒரு 25 வசனம் வச்சுக்கொள்ளுங்க, எடுத்துங்க. ட்ரை, நீங்க கண்டுபிடிக்கணும், பைபிளை ஆராய்ச்சி பண்ணணும். சுகத்தை பற்றி ஒரு 15 வசனம், ஃபெய்த்தை பற்றி ஒரு 15-20 வசனம், நம்பிக்கையை பற்றி ஒரு 15 வசனம், அன்பை பற்றி ஒரு 15 வசனம் வச்சுக்கிட்டு இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஆவினாலேயே பேசுங்க. இந்த வசனத்தை சொல்லி பிரைஸ் காட் ஸ்தோத்திரம். வாதை என் கூடாரத்தை அணுகாது. சங்கீதம் 91:10 சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. இந்த வார்த்தை உயிரான வார்த்தை, ஜீவனான வார்த்தை. வாதை என் கூடாரத்துக்குள் பிரவேசிக்காது. இது சரீரம், நீங்க எனக்கு தலை, நீங்க எனக்கு அடிமரமாக இருக்கீங்க. இந்த திராட்சை செடியில வாதை உள்ள நுழைய முடியாது என்று ஆவியோடு பேசுங்க. பேசுங்க. ஒரு வசனத்தை 5 நிமிஷம் நீங்க பேசலாம். டேஸ்டா, சுவையா, மகிழ்ச்சியா பேசலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஸ்தோத்திரமுடாவதாக. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஊழியம் செய்கிற ஆசாரியன் வெளிப்பிரகாரத்தில் அவனுக்கு வேலை கிடையாது. அவனுக்கு வெளிப்பிரகாரத்தில் வேலை கிடையாது. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வேலை செய்கிற இந்த ஆசாரியனுக்கு வெளிப்பிரகாரத்தில் அவனுக்கு வேலையே கிடையாது. அங்க போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் இவன் பரிசுத்த ஸ்தலத்தோடு கர்த்தரோடு இசைந்திருக்க அழைக்கப்பட்டு இருக்கிறவன். ஹலோ, அண்டர்ஸ்டாண்ட்? புரிகிறதா? ஸ்தோத்திரம். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஊழியம் செய்கிற ஆசாரியனுக்கு வெளிப்பிரகாரத்தில் வேலை இல்லை. ஏனென்றால் பரிசுத்த ஸ்தலத்தில் கர்த்தரோடு இசைந்திருக்க அழைக்கப்பட்டவன். கர்த்தரிடம் மக்களுக்காக தொடர்பு கொள்ள அழைக்கப்பட்டவன், மக்களுக்காக பேச அழைக்கப்பட்டவன். அப்போ உள்ளான மனிதனில் தூபம், ஆவியின் ஜெபம் செய்து தேவனோடு தொடர்பு கொள்ள வேண்டியவர்கள் நீங்கள். உள்ளான மனிதன் வழியாக, தூவம் என்ற ஜெபம் வழியாக நீங்கள் தேவனோடு தொடர்பு கொள்ள வேண்டியவர்கள். உங்களுக்கு வெளிப்பிரகாரத்தில் வேலை இல்லை. வெளிப்பிரகார ஜெபம் தான் உங்களுக்கு ஆர்ப்பரிப்பாக உங்களுக்கு தெரியலாம். ஸ்தோத்திரம். அப்போ ஆவியின் ஜெபம், பிரைஸ் காட் ஸ்தோத்திரம், தொடர்பு கொள்ள வேண்டியவர்கள் நீங்கள். அப்போ இன்று வெளிப்பிரகாரம் உட்பிரகாரம் பணிவிடை செய்யும் லேவியர்கள், ஆசாரிகள் பலர் இருக்கிறார்கள். சபைக்குள்ளே, ஊழியர்களுக்குள்ளே வெளிப்பிரகாரம் வேலை செய்கிறவர்கள், உட்பிரகாரம் வேலை செய்கிற அநேக லேவியர்கள், ஆசாரிகள் இருக்கிறார்கள். ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பரிசுத்த தேவனோடு உறவு கொள்கிறவர்கள் இல்லையே. அதானே கஷ்டம். அவருக்கு தேவை அந்த நீடான ஆளுதான் தேவையான மனிதனே அவர்கள் தானே. நீங்கள் ஆண்டவருக்கு தேவை. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பரிசுத்த தேவனோடு ஒன்று சேர்ந்து இருக்கிறவர்கள் தேவை. ஆகவே எபிரேயர் 10:19 படி
பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசு வாசலை திறந்து விட்டார். 2000 வருஷம் திறந்தோம், இன்னைக்கு வரைக்கும் திருச்சபை மக்கள் போகாமலே வெளியே நின்றுட்டு இருக்கிறாங்க. திறப்பின் வாசல் சொல்லி எங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க? விடுதலை ஜெபம் சொல்லி எங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க? ஸ்தோத்திரம். பேரின்ப பிளான்னு சொல்லி எங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க? ஸ்தோத்திரம். Glory to God. நல்லா எங்கே நின்றுட்டு இருக்கிறோம்? 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எபிரேயர் 10:19 படி தன்னுடைய மாமிசத்தின் வழியாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பதற்கு தேவன் வாசலை திறந்து விட்டார். இயேசுவின் ரத்தம் மகா பரிசுத்த செல்ல தைரியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு செல்ல எபிரேயர் 10:19 முதல் 22 வரை வாசிக்கும் பொழுது நாம் தொடர்பாக எப்படி பிரவேசிக்க வேண்டும், புத்தியோடு செயல்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இல்ல உட்கார்ந்து வாசித்து பாருங்க, எனக்கு டைம் இல்லை, இப்ப நான் முடிக்க போறேன். எபிரேயர் 10:19 முதல் 22 வரைக்கும் நமக்கு புத்தியாக சொல்லப்பட்டு இருக்கிறது, எப்படி அந்த மகா பரிசுத்தத்தில் பிரவேசிக்கிறோம்னு சொல்லி. அப்ப மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து அங்குள்ள கிருபையின் ஆசனம், கிருபாசனம் தொடுகிறவர் தான் ஆசாரியன். ஓ லார்ட், கிருபையின் ஆசனத்தை தொடுகிறவன் தான் ஆசாரியன். அவன் தான் தேவனோடு பேசுகிறவன், அவன் தான் தேவனோடு இணைக்கப்பட்டு இருக்கிறவன், அவன் தான் அடிமரத்தில் கிளையாக இருக்கிறவன், சரீரத்தில் தலையாக அவரை வைத்திருக்கிறவன். மகா பரிசுத்தத்தில் போய் கிருபாசனத்தை அவன் தொற்றுவான். God egg ribaka rashantala raba. ஆகவே உங்கள் ஆவின் மனிதனாகிய நீங்கள் உங்கள் உள்ளான மனிதனை கொண்டு கிருபையின் ஆசனமாகிய அவரை தொடுங்கள். தேவனை கண்டடைவது எப்படி? அங்குதான் இயேசுதான் கிருபாசனம். கிருபையே அவர்தான். கிருபையை புறக்கணித்து விடாதே, கொடிய ஆக்கணைக்கு தீர்ப்பாக இருக்கு. கிருபையை நிந்திக்கிற, கிருபை நாவி நிந்திக்கிறவன் கொடூரம். சொல்லல நான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நான் முடிகிறேன். ஆவியின் மனிதனாகிய உங்கள் உள்ளான மனிதனை கொண்டு கிருபாசனத்தை தொடுங்கள். நீங்கள் தான் ஆண்டவருக்கு தேவை. கடவுளை கண்டடைவது எப்படி? அங்குதான். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேத பகுதியை ஆசீர்வதித்து கொடுத்தீங்க. இந்த மக்களை பிளஸ் பண்ணுங்க. நாங்கள் உமக்கு தேவை என்ற ஒரு சத்தியத்தை இன்று முடி பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அறிந்து கொள்ள உதவி செய்தீங்க. அதற்காக நன்றி. இந்த 13வது பகுதியை கேட்ட மக்களை ஆசீர்வதித்து அவர்கள் இந்த அனுபவத்திற்குள் கொண்டு வாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன்.